ஹலோ மக்களே, இப்ப ட்ரெண்டிங்கா நிறைய நியூஸ் போயிட்டு இருக்கு. அதுல பெரிய ட்ரெண்டிங்கா இருக்கிறதே பெரம்பூர்ல சூட்கேஸ்ல ஒரு ஆண் சடலம் இருந்ததுதான். அந்த நியூஸ போக்கஸ் பண்ணி இன்னொரு சைடு 49 பேர் இறந்திருக்காங்க. அந்த நியூஸ யாருமே பார்க்க கிடையாது. அதாவது ஆப்பிரிக்கால நைஜீரியாவை சேர்ந்த 49 மக்கள் தண்ணி இல்லாம பாலைவனத்துல இறந்து போயிருக்காங்க. அப்படி என்னாச்சு தானே கேக்குறீங்க. இவங்க எல்லாருமே மாலி அப்படின்ற இடத்துக்கு வந்து ஒரு முஸ்லீம் ஃபெஸ்டிவலுக்காக போயிருக்காங்க. அவங்க எல்லாரும் ஃபெஸ்டிவலை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது அவங்களோட ட்ரக் நடு பாலைவனத்திலே ரிப்பேர் ஆயிடுச்சு. எவ்வளவோ ட்ரக்கை வந்து சரி பண்ண ட்ரை பண்ணியும் ட்ரக் சரியாகவே இல்ல. அதுல 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, சுத்தி எந்த ஊருமே கிடையவே கிடையாது. 80 கிலோமீட்டர் தாண்டி தான் ஒரு ஊர் இருக்கு. அதுல 2 பேர் என்ன பண்றாங்க, நாங்க போய் ஹெல்ப்புக்கு கூட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தயாராகிறாங்க. சுத்தி தண்ணி கூட இல்லாம 80 கிலோமீட்டர் வந்து நடந்து கடக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அப்பயும் அவங்க அந்த முடிவு எடுத்து போறாங்க. பல நாள் நடந்து அங்க இருந்து ஹெல்ப்புக்கு ஆளையும் கூட்டு வராங்க இந்த 49 பேர்த்த காப்பாத்துறதுக்கு. ஆனா அவங்க வந்து திரும்பி பார்க்கும்போது இந்த 49 பேருமே தண்ணி இல்லாம எல்லாருமே இறந்துட்டாங்க. நம்ம எல்லாருமே ஆடு ஜீவிதம் அப்படின்னு ஒரு படம் பார்த்திருப்போம். அதுல இப்படிதான் தண்ணி இல்லாம நடக்க முடியாம பாலைவனத்துல வந்து இறந்திருப்பாங்க. அந்த படத்தை பார்க்கும் போதே நமக்கு வந்து நம்ம அந்த இடத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆனா அதுதான் இப்ப ரியல் லைஃப்ல 49 பேர் இறந்திருக்காங்க. இந்த நியூஸை எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.